எல்லோருக்கும் வணக்கம். சில காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியலை. உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்குது என்னென்னா, குலதெய்வம் இருக்குன்னு நினைக்கிறவங்களும், ஒருவேளை நம்ம வீட்டில் இல்லையோ, இது வேறு எங்கேயோ இருக்கோ, இல்லை குலதெய்வம் தெரியும் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது 21 நாள் பூஜை பண்ணணும். அதுக்கு ஒரு சிகப்பு கலரில் துணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கர்ச்சீஃப் சைஸ் இருந்தால் போதும். அதில் ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கோங்க, வளர்பிறையாக பார்த்துக்கணும். ஒரு கட்டி சாம்பிராணி, நல்ல வாசனமான சாம்பிராணி 1, ஒரு மஞ்சள் துண்டு, விரலி மஞ்சளாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் 5 கிராம்பு, ஒரு லெமன், எலுமிச்சம்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒன்றே ஒன்று மட்டும். அதை அந்த சிகப்பு துணியில் இந்த 5 பொருளையும் நல்லா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு உள்ளே வச்சுட்டு, அதை கருப்பு நூலால் கட்டணும். கருப்பு நூலாக கட்டிட்டு அதை உங்கள் நிலவாசல் இருக்குல்ல, நிலவாசலுக்கு அதை உங்கள் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு, நிலவாசலுக்கு உள்புறமாக யாருக்கும் தெரியாத மாதிரி ஹாலில் ஆணி அடித்து மாட்டிடணும். அதுக்கு டெய்லி சாயந்தரமோ இல்லை காலையிலையோ ரெகுலராக ஒரு டைம் வச்சுக்கோங்க. கல்கண்டு 21 நாள் கல்கண்டு வச்சுட்டு, டெய்லி அந்த 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 முடிச்சு இருக்குல்ல, சிகப்பு கலர் துணி முடிச்சுக்கு பூஜை பண்ணணும். அதாவது சாம்பிராணி தூப காட்டணும். சாம்பிராணி மட்டும் காமிச்சா போதும். 21 நாள் மட்டும் கண்டினியூஸாக பண்ணுங்கள். 21 நாள் முடிகிறதுக்குள்ளேயுமே உங்கள் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்றதுக்கு அறிகுறி 21 நாள் கழித்து நீங்கள் அந்த முடிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் லெமன் காஞ்சி இருந்ததுன்னா, எந்த சாமியும் உங்கள் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். லெமன் ஆனால் காஞ்சி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வரலைன்னு, ஏதோ கோவத்திலே இன்னும் இருக்காங்கன்னு அர்த்தம். நன்றி மக்களே.